Hello friends, இன்னைக்கு நம்ம chicken கோலா பிரியாணி பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் 1/2 kg chicken minced எடுத்துர்க்கேன். இதுல வந்து நம்ம தேவையானதெல்லாம் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் எல்லாம் அரை டீஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தான். கரம் மசாலா, மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க வெங்காய பொடியில் வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ட்ரை ஐட்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், கார்னிஷிங் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த நமக்கு வந்து வெங்காய ஸ்மெல் வர்றதுக்காக, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர், வெங்காயோட ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம ட்ரை ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கோலா உருண்டைக்கு வந்து நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி போடலை. நான் வந்து வெங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதே போல் நான் புதினாவும் போடலை. புதினா பவுடர் நம்ம ஏற்கனவே எங்கள் சேனலில் வந்து எப்படி ஆனியன் பவுடர் பண்ணுறது, எப்படி புதினா பவுடர் பண்ணுறதுன்னு இருக்குது. நீங்கள் பாருங்கள், வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெண்டும் வந்து நான் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம புதினா பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே பைண்ட் ஆகும், பட் எதுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு உருண்டையாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த உருண்டையெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு உருண்டையாக வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி வந்து டோட்டலாக நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். இப்படியே வந்து எல்லா உருண்டையும் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயிலே வந்து லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுடலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் தெறிக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறது நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு வெங்காயம் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். நம்ம சிக்கன் உருண்டை ஃப்ரை பண்ண எண்ணெய்னால கலர் வந்து அப்படி இருக்குது. அது இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணினா. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இதில் 4 தக்காளி மீடியம் சைஸ் போட்டுட்டேன். இது கூட வந்து நம்ம மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா, கொஞ்சம் தனியா பொடி, சீரக பொடி, உப்பு, பிரியாணி மசாலா ஒரு 1 ஸ்பூன் போடுறேன். இதை நல்லா கலக்கி விட்டுடுங்க. தக்காளி வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நான் 2 ஏலக்காய், அதாவது ட்ரை ஸ்பைசஸில் நம்ம தாளிக்கிறதுக்கு போட்ட மாதிரியே வந்து இதுலேயும் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டுடுறேன். ஒரு பிரியாணி இலையும் போட்டுடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரிசி வந்து கழுவி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து பாருங்கள் தக்காளி மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 ஆலாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அது வந்து இப்போ தண்ணியில் ஊற போட்டுருக்கேன். பக்கத்தில் வந்து தண்ணி பாயிலிங்காக வச்சுருக்கேன். அது பாயில் ஆகிறதுக்குள்ளே நமக்கு இந்த மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தண்ணியில் வந்து நான் உப்பு போட்டுடுறேன். கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம்.
புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது ஒரு 75% வெந்த பின்னாடி நம்ம வந்து வடிச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து ஒரு பாதி எடுத்து வச்சுட்டு பாதி இதில் இருக்கட்டும். இப்போ குக்கரில் வந்து இது மாதிரி வந்து மசாலாவுக்கு மேலே இது மாதிரி நம்ம உருண்டைங்களை வந்து அடுக்கிடலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 75% குக்கான உடனே நம்ம உடனே வடிச்சிடணும். எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சாதத்தை வந்து பரப்பிடலாம். இப்போ சாதம் பரப்பிட்டோம். இப்போ இந்த மசாலா வந்து மேலே பரப்பிடுங்க. இதுக்கு மேலே இந்த உருண்டையெல்லாம் நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ ஒரு தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதை வந்து இது மேலே வச்சுக்கலாம். ஒரு 20 minutes வந்து இதுக்கு நான் ஒரு மூடி போட்டுடுறேன். இது ஒரு 20 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்து சிம்மில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கோலா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், அப்படியே கொஞ்சமாக கலக்கி விடுங்க. சூப்பரான கோலா பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான பிரியாணி வந்து சிக்கன் கோலா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கோலா உருண்டை வந்து கறி பண்ணுறதை காட்டிலும் பிரியாணியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி